வெல்கம் டு இணையம் இன்ஃபோ சொல்யூஷன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குரிய டாபிக் போய் பார்க்கலாம். டேலி பிரைமில் புதுசாக ஒரு லெஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இதை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் த லெஜர் இன் டேலி பிரைம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? பொதுவாக டேலியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 28 குரூப் இருக்கு, 15 பிரைம் குரூப்பு, 13 சப் குரூப் இருக்கு. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, கேபிட்டல், லோனு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பிரைமரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 13 சப் குரூப் இருக்கு, 15 மெயின் குரூப் இருக்கு, 13 சப் குரூப் இருக்கு. ஓகேங்களா? இதைத்தான் வந்து நம்ம டோட்டலாக வந்து 28 குரூப் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னும் போது, நம்மளுடைய கம்பெனிக்கு ஒரு குட்ஸை சப்ளை பண்ணாலோ ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாலோ அவங்கள நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுடைய கம்பெனியிலேருந்து ஒரு குட்ஸை நம்ம விற்கும் போதோ ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும்போதோ வெளியில் பண்ணும்போது அவங்கள நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் ஆல் கஸ்டமர்ஸ் அப்படின்னும் போது அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்ன குரூப்பில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருடைய லெஜர் கிரியேட் பண்ணும்போது அண்டர் எதில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டாரில் வைக்கணும். ஓகேங்களா? பை டிஃபால்ட்டாகவே அது எதில் அசைன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸுக்கு கீழே வந்து அது அசைன் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுடைய எல்லா சப்ளையரையும் கிரியேட் பண்ணும்போது அண்டர் எதில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு, அது பை டிஃபால்ட்டாக எதில் அசைன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிக்கு கீழே அசைன் ஆகிருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் சன்ட்ரி டெப்டாரோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அங்கே ஷோ பண்ணும். அதே மாதிரி லைபிலிட்டி சைடில் சன்ட்ரி கிரெடிட்டாரோடைய வேல்யூ வந்து உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. ஓகேங்களா? இது அடுத்து நம்ம பார்ப்போம். டேலிலேயே வந்து நம்ம லைவாக என்னன்றதை பார்த்துருவோம். ஓகேங்களா? எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ டேலிக்கு வர்றோம். ஸோ டேலியுடைய மெயின் கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஜர்னு சூஸ் பண்ணுறோம். இதில் வந்து என்னுடைய சப்ளையர் நேமை நான் போகிறேன். அடுத்ததாக வந்து நம்ம சப்ளையருடைய நேம் எதில் என்ன குரூப்பிங்கில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாரில் வைக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே எஸ் பண்ணிக்கிறோம் டேலி. அது சில சென்சிபிள் பேசிஸில் அதுவே எஸ் பண்ணும். இதை வந்து நம்ம நோ பண்ணாமல் பண்ணுறது ரொம்ப கரெக்டான விஷயம். நோ பண்ணோம்னா அது வந்து நம்ம சில விஷயங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக டேலியே வந்து ப்ரொவைட் பண்ணும். அதை நம்ம வந்து நோ பண்ணாமல் இருக்கிறது ஷுட் பி பெட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து கிரெடிட் டேஸ் வந்து நீங்கள் வவுச்சர் லெவலில் செட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றது கேட்குது. நான் இது ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் அட்ரஸ் ஃபீல்டுக்கு போகிறேன். ஸோ ஒரு அட்ரஸ் நான் அடிக்கிறேன். அந்த ரெலவெண்ட் அட்ரஸுக்குரிய ஸ்டேட் என்னவோ அதை நான் கரெக்டாக சூஸ் பண்ணும். இதை சூஸ் பண்ணுறது தான் வந்து என்னுடைய டாக்ஸேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். இதை நான் தப்பாக சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய டாக்ஸேஷன் வந்து தப்பாக போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பின்கோடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசியேஷன் டைப்பில் வந்து மெனி டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு 3 பற்றி மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலர்னா ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கவங்க மாதம் மாதம் ஃபைல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. காம்போசிஷன் அப்படின்னா 3 மந்த்துக்கு ஒரு தடவை ஃபைல் பண்ணுறவங்கள காம்போசிஷன் சொல்லுவாங்க. அன்ரிஜிஸ்டர் அண்ட் கன்சியூமர் அப்படின்னு சொல்லணும்னா கஸ்டமரை தான் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ அப்போ நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சப்ளையருக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ரெகுலர் பேசிக்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ரெகுலர்னு கொடுத்துக்குங்க. நான் இங்கே ஒரு ஜிஎஸ்டி நம்பர் அடிக்கிறேன் பாருங்க. ஸோ என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர் சப்ளையோடைய ஜிஎஸ்டி நம்பர் நான் அடிச்சிட்டேன். கரெக்டாக வச்சதுனால எந்த எரரும் சொல்லலை. நான் சப்ளையோடைய ஜிஎஸ்டி நம்பரை நான் தவறுதலாக அடிக்கிறேன். அது வந்து இங்கே எனக்கு எரர் பாப்புலேட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஆர் இன்கம்ப்ளீட்ன்றது நமக்கு எரர் ஷோ பண்ணுது.
ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டான ஜிஎஸ்டியை வந்து நம்ம இங்கே அடிக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை என்ஷோர் பண்ணிக்கணும் நம்ம கரெக்டாக அடிச்சிருக்கோமா அப்படின்றது. ஸோ அடுத்தது மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா சப்ளையோட நேமு, அண்டர் குரூப்பிங் வந்து கிரெடிட்டாரில் வச்சிருக்கோமான்னு பார்க்கணும். அட்ரஸ் வந்து கரெக்டாக அடிச்சிருக்கணும். அந்த அட்ரஸ்க்குரிய ஸ்டேட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை அடிச்சிருக்கணும். நீங்கள் ஸ்டேட்டை வந்து தவறால சூஸ் பண்ணிட்டு ஜிஎஸ்டி நம்பர் அடித்தாலும் அங்கே காட்டி கொடுத்துரும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னும் போது 3 ஆரம்பிக்கும். வேற ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கோட் இருக்கு. நீங்கள் தவறுதலாக யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கோடே வந்து எரர் காமிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் தப்பாக அடித்தாலும் இங்கே எரர் காட்டும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து உங்கள் சப்ளையருடைய டீட்டெயிலை வந்து கிளியராக நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணும்போது உங்களுடைய எரர்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து ரெகுலர் நீங்கள் இதுலேயே வந்து சப்ளையர் வந்து அன்ரெஜிஸ்டர் சப்ளையராக இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் அன்ரெஜிஸ்டர் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லை அவங்க காம்பன்சேஷன் டீலர் ஆகாங்க அப்படின்னா நீங்கள் காம்பன்சேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அன்ரெஜிஸ்டராக இருக்கார் அப்படின்னா அன்ரெஜிஸ்டர் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? காம்பன்சேஷனுக்கும் ரெகுலருக்கும் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணலாம். இல்லைன்ற பட்சத்தில் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அக்செப்ட்ன்றதை என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஒரு லெஜரை வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணுறது ப்ராப்பரான மெத்தடு. ஸோ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.